யுகபாதி அவர்களை நான் வந்து அடிக்கடி நான் ஸ்டுடியோ வரும்போது அவரை நான் கவிக்கோ அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அதுக்காகவும் என்னன்னு தெரியல, கவிக்கோ மன்றத்திலேயே வச்சுட்டாரு நிகழ்ச்சியை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேடையில் இப்படிப்பட்ட ஒரு பெரியவர்கள் மத்தியில் நானும் இன்றைக்கி ஒரு பங்காக இருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யுகபாதி அவர்கள் வந்து அடிக்கடி என்னுடைய கம்போசிங் வரும்போதெல்லாம் கூட நிறைய முறை பேசியது வந்து வித்யாசாகர் சார் பற்றி தான். நிறைய தருணங்கள் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி வந்து லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் வந்து மெட்டமைப்பாங்கன்ற விஷயத்தெலாம் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி மெலடி பண்ணுவாருன்றதெல்லாம் வந்து நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய ஆல்பம்ஸ்க்கு வந்து நிறைய கேட்டு அவர் ஒரு 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 தீவிர ரசிகனாக நான் இருந்திருக்கேன். நான் அவங்களுடைய பெரிய ரசிகன் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை நீங்கள் நான் சந்திச்சதில். அண்டு சினிமாக்குள்ளே ரொம்ப நேர்மையாக எந்தவித போலித்தனமும் இல்லாமல், இந்த சுருக்கமாக சொல்லணும் சினிமாத்தனம் இல்லாமல் பழகக்கூடிய மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா விரல விட்டு எண்ணிடலாம். அதில் ஒரு நான் நம்புகிற அப்படின்னா நபர்களில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா அதில் ஃபஸ்ட்டு பேர் இருக்கிறது வந்து யுகபாதியுடைய பேர் தான் இருக்கும். ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா அவருக்கு யாருக்குமே சொம்படிக்க தெரியாது. அவருக்கு இவர்கிட்ட இப்படி பேசினா இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு வந்து நெருக்கமானவங்களாம் நம்ம மாறிடலாம் அப்படின்ற ஒரு சூட்சமம்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. நேருபட பேசுவார். அவருக்கு வந்து மனசுக்கு பட்டதை சொல்லுவார். என் டியூன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய முழு தகுதி அவருக்கு இருக்குது. அது ஏன் அப்படின்றதையும் வந்து விளக்குவார். ஸோ அவ்வளோ ஓப்பனாக வந்து பேசக்கூடிய ஒரு சில நபர்களில் வந்து ரொம்ப முக்கியமானவர். அவருடைய வளர்ச்சி கண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பெரிய பெரிய அங்கீகாரங்கள், இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஸோ இங்கே வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அவங்களுடைய குடும்பத்துக்கும் குழந்தை பாப்பாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வித்யாசாகர் சார் அவர்கள் சொன்னது போல் நான் வரும்போதே பார்த்தேன், சரி இங்கே பக்கத்தில் ஜன்னல் வச்சுட்டாங்களே, இல்லாட்டி நம்மளே அடித்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அவுட் பண்ணி வந்து இங்கே மாட்டி விட்டுருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அனைத்து தகுதியும் உள்ள ஒரு மனிதர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப், வாழ்த்துக்கள். நன்றி.